யாரும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சின்னதா ஒரு தும்மல் கூட தும்மக்கூடாது. பாட்டு, டிவி, வண்டி சத்தம் சுத்தமா கேட்கவே கூடாதுன்னு ஒரு நாடே உங்களுக்கு தடை போட்டுச்சுன்னா, அது எப்படி இருக்கும்? உயிர காப்பாத்திக்க வேற வழி இல்லாம நாமளும் அத கடைபிடிச்சே ஆகணும்னா, அது எவ்வளோ பெரிய கொடுமையான அனுபவமா இருக்கும். இதுதான் குவைட் பிளேஸ் சீரிஸோட பிளாட்டு. சத்தம் போட்டா மொத்தமா காலி. கேட்கவே ரொம்ப புதுசா வினோதமா இருக்கு இல்லையா? இந்த படத்தோட முதல் பாகம் 2018ல வந்தது. நியூயார்க் நகரமே மனித வாசனை இல்லாம ஏலியன்களால தரமட்டமாகி இருக்கும். குழந்தைங்களோட மிஞ்சி இருக்கிற ஒரு சின்ன குடும்பம் ஏலியனோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சத்தமே எழுப்பாம பின் டிராப் சைலண்டான ஒரு சிகை முறை வாழ்க்கைக்கு பழகி ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுவாங்க. ஏன்னா அந்த ஏலியன்களுக்கு கண்ணு தெரியாது. படத்தில் பெருசாக டயலாக் எங்கேயுமே இல்லாமல் பார்க்குற நமக்கே பயங்கர பயத்தை கிளப்புற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது பாகத்தில் இந்த குடும்பத்தோட வேறு சில கதாபாத்திரங்களும் இருக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம்னா அலர்ஜிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அது மூலிமா அதுங்களை அழிக்கிறதுல வெற்றி பெற்றாங்களா இல்லையாங்கிறத பதப்பதப்பாக ரொம்ப பரபரப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இப்போ வெளியாகி இருக்கிறது இந்த 2 படங்களோட ஸ்பின் ஆஃப் ப்ரீக்வல். அதாவது இந்த கொடூர ஏலியன்கள் அமெரிக்காவில் கால் பதிச்ச முதல் நாள். எ குவைட் பிளேஸ் டே 1. மேட்ருக்கு வருவோம். முதல் 2 படம் போலவே இந்த படம் நம்மளை மிரட்டுதா இல்லையா? முதல்ல கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? படத்தோட முதல் ஷாட்லேயே பரபரப்பான நியூயார்க் நகரத்தை காட்டி அங்கே இருக்கிற சத்தத்தோட அளவு 90 டெசிபிள், அதாவது ஒரு மனுஷன் சத்தமாக கத்துறதுக்கு சமம்னு டைட்டில் போடுறாங்க. அதுலேயே இந்த கதையோட பிரச்சனையும் பயங்கரமாக முன்னோட்டமாக நம்மளுக்கு புரிஞ்சிடுது. படத்தோட ஹீரோயின் சமீரா ஒரு புற்று நோயாளி. வாழ்க்கையோட கடைசி கட்டத்தை ஒரு காப்பகத்தில் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களோட கேர்டேக்கர் காப்பகத்தில் இருக்கவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு திரும்புகிறப்போ பெரிய பெரிய விண்கற்கள் நகரத்தை பயங்கரமாக தாக்குது. மக்கள்லாம் கதி கலங்கி தெருவில் அலறி அடிச்சுக்கிட்டு செதறி ஓடுறாங்க. கண்ணு தெரியாத அந்த ஏலியன் சத்தம் கேட்டு அடுத்த செகண்டே மனிதர்கள் மேலே பாஞ்சு கொடூரமாக வேட்டையாடி கொள்ளுது. அதை பார்க்குற சமீரா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் மயங்கி விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சமீராவும் நியூயார்க் மக்களும் இந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. படத்தோட ஆரம்பத்தை அமைதியாக தொடங்கி ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பேரதிர்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்தி அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதோங்கிற எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே தொடங்கிடுறாங்க. ஆனால் அந்த பரபரப்பும் விறுவிறுப்பும் கடைசி வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதான் இந்த படத்தோட பிரச்சனை. அது எதனாலங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். சமீராவை நடிச்சிருக்கிற லுபிட்டா நியோங்கோ தன்னோட கேரக்டரை எக்ஸலண்ட்டாக அவ்வளோ உயிரோட்டமாக பண்ணியிருக்காங்க. மீள முடியாத நோய் தந்த ஒரு கலக்கமும் இருக்கமும் எப்போ உங்கள் கண்கள்லையும் முகத்துலையும் ஓடிட்டே இருக்கு. நோய் முத்தி சாகிறதுக்குள்ள ஹேர்லம் நகரத்தில் இருக்க ஒரு கடையில் பிஸா சாப்பிடணும். இதுதான் அவங்களோட உச்சபட்ச கடைசி ஆசை. அவங்களுக்கு இருக்கிற ஒரே துணையாக ஃப்ரோடோங்கிற பூனை படத்தில் வருது. மிக ஆபத்தான எமர்ஜென்சி நேரங்களில் அந்த பூனையும் படத்தோட காட்சி அமைப்புகள் ஒரு முக்கியமான கேரக்டராக பிரமாதமாக பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட படத்தோட ஆரம்பம் தொடங்கி கடைசி ஷாட் வரைக்கும் சமீராவையே தான் கதை தொடர்ந்து செல்லுது. இடையில ஏலியன்ஸ் கிட்டேருந்து தப்பிக்க முயற்சிக்கிற இன்னொரு நகரவாசியாக எரிக்னு ஒரு கேரக்டர் வருது. ரொம்ப பயந்த சுபாவமான ஒரு கதாபாத்திரம். ஜோசப் குயின் அந்த ரோலை அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. இவர் சமீராவை சந்திக்கிறது, அவங்க கூட நட்பாகிற காட்சிகள் எல்லாம் அந்த பூனை மூலமாகவே நடக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காம்போவில் ஆரம்பத்தில் இருக்க சுவாரஸ்யம் போக போக டல்லாகி பயங்கர போரிங்காக ஆயிடுது. படத்தில் கேமராமேன் பேட் ஸ்கோலாவோட சினிமாட்டோகிராஃபி, ஏலியன்ஸால் தரமட்டமாகிற நியூயார்க் நகரம், ஏலியன்ஸ் மக்களை வேட்டையாடுற காட்சிகளோட விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அற்புதமாக இருக்குது. முக்கியமாக மக்கள் உயிரை காப்பாற்றிக்க பயந்து ஓடுறப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு ஓடுற காட்சி, அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதம்லாம் டெரிஃபிக்காக இருக்குது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலாம் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் அசத்திருக்காங்க. கதைக்கு தேவைப்படுற பிரம்மாண்டத்தை எந்த பிசுறும் இல்லாமல் ரொம்ப தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா திரைக்கதையில் இருக்க வேண்டிய எங்கேஜிங் ஃபேக்டர் தான் டோட்டலாக மிஸ்ஸிங். குறிப்பாக சமீரா கேரக்டர் மேலே நமக்கு ஏற்பட வேண்டிய பரிதாபம் பெருசாக எங்கேயுமே வரலை. காரணம் என்னதான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்க ஒரு நோயாளியாக இருந்தாலும் ஏலியன்ஸால் ஊரே சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்க நேரத்துலையும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் சமீரா ஹேர்லமில் இருக்க பிஸா கடைக்கு போய் பிஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதை ரொம்ப சென்டிமெண்டலாக வேறு காட்டுறாங்க. அதெல்லாம் எந்த வகையிலையும் கன்வின்சிங்காகவே இல்லை. இந்த நேரத்தில் இது ரொம்ப தேவையான எரிச்சலை கிளப்புற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சமீராவுக்கும் எரிக்குக்கும் வேறு சென்டிமெண்ட்லாம் பல காட்சிகள் வச்சுருக்காங்க. அதெல்லாமே பரபரப்பாக நகர வேண்டிய ஒரு கதையில் தேவையில்லாத ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் கடுப்பேற்றுது. பொதுவாக ஹாரர் படம்னாலே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தூக்கி வாரி போடுற மாதிரி நிறைய ஜம்ஸ்கேர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் வைக்காமல் எப்பெல்லாம் எதிர்பார்ப்போமோ அப்பெல்லாம் வச்சு பதற வேண்டிய இடங்களை கூட அட இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் சுத்தமாக புரியவே இல்லை. ஏலியன்ஸ் கிட்ட சிக்காமல் இருக்கணும்னா எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக இருக்கணும். எல்லாரையும் பத்திரமான இடத்துக்கு கூட்டு போகிறதுக்காக ஒரு மீட்பு படகு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்துருங்கன்னு அரசாங்கம் அறிவிக்குது. காரணம் ஏலியன்ஸுக்கு தண்ணியை கண்ட அலர்ஜி, அதுக்கு நீந்த தெரியாது. படத்தோட முதல் பாகத்தில் அதுக்கு கண்ணு தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாகத்தில் அதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ்னா அலர்ஜிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்கிற மாதிரி சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏலியன்ஸ் அமெரிக்காவுக்கு வந்த முதல் நாள்லேயே அதுக்கு தண்ணியில் கண்டம் அப்படிங்கிறத
எப்போ எதனால் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த படத்தில் விளங்கலை. அது சர்ப்ரைசிங்காக ஒரு சீன் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நம்பகத்தன்மையோடு இருந்திருக்கும். மற்றபடி படத்தோட முதல் 2 பாகங்களும் உருவாக்கி வச்சிருந்த பேருக்கும் புகழுக்கும் இன்னும் நல்ல பேர் சேர்க்குற படமெல்லாம் சத்தியமாக இது இல்லை. இந்த ஃப்ரான்ச்சைஸோட ரசிகர்களே கூட இந்த படத்தை பார்க்குறப்போ முதல் 2 பாகம் மாதிரி இது இல்லையங்கிற அதிருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இதை எடுத்து வச்சுருக்காங்க. அதே சமயம் ஏலியன் கிரீச்சர்ஸ், விஎஃப்எக்ஸ் பிரம்மாண்டம், ஹாரர் ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு சில இடங்களில் செம த்ரில்லிங்கான அனுபவத்தை தரும். பல இடங்களில் சலிப்பையும் ஏமாற்றத்தையும் கண்டிப்பாக தரும். அதனால் இதை தியேட்டரில் பார்க்கலாமா இல்லை ஓடிடிக்கு வந்தால் பார்த்துக்கலாமான்னு நீங்களே கூட்டி கழித்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.